என்னால எதுவும் பண்ண முடியாது. எனக்கு மட்டும் இன்னும் ஒரு சான்ஸ் கிடைச்சிருந்தா. ஹாஸ்பிட்டலா? கை நல்லா இருக்கு. காலுக்கும் எதுவும் ஆகல. நெஞ்சில காயமானதுக்கான எந்த தடையுமும் இல்லை. அப்போ அதெல்லாம் கனவுதானா? அடடே, நீங்க கண் முழிச்சிட்டீங்களா? நீங்க? என்னோட பேரு ஊ ஜின்செல், ஹண்டர் அசோசியேஷன் சர்வேலன்ஸ் டீமோட மேனேஜர். ஓ அப்படியா? யாருக்காவது சர்வேலன்ஸ் தேவைப்படுதா? இப்போதைக்கு உங்க டாக்டரை கூட்டிட்டு போங்க. என்ன, நான் 3 நாளா அன்கான்சியஸா இருந்தேனா? ஜூஹி மிஸ்டர் சாங் எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு ஒன்றும் ஆகலல்ல? இல்ல, நல்லா தான் இருக்காங்க. உண்மையை சொல்லணும்னா சாங் அவரோட கையை இழந்துட்டாரு. அதனால ஒரு ஹண்டரா தான் அவர் ஓய்வு பெறணும். அதனால ஜூஹி பெரும் அதிர்ச்சி ஆனதால சைக்காட்ரிக் கேர்ல இருக்காங்க. அவங்க கண்டிஷனை பார்க்கும்போது அவங்க ஹண்டரா கண்டினியூ பண்ணுவாங்களான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அந்த டபுள் டஞ்சன்ல இருந்து 6 பேர் மட்டும்தான் தப்பிச்சிருக்கிறீங்க. ஒரு நிலவரையும் கிடைச்சிருக்கு. ஒரு ஹண்டரோட வேலை எப்பவும் ஆபத்து நிறைஞ்சதா இருக்கும். அதே மாதிரி விபத்து நடக்கிறதும் அரிதானது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, ஒயிட் டைகர் கில்ட் வந்தப்போ நீங்களும் சாங்கும் தரையில விழுந்து கிடந்தீங்க. அதே மாதிரி அங்க உயிர் பழைச்சவங்க சொன்ன சிலைகளும் கோயில் இருந்ததுக்கான எந்த ஒரு தடயமும் அங்க கிடைக்கவே இல்லை. ஆனா அங்க உங்களால நம்ப முடியல. அவங்க கொடுத்த ரிப்போர்ட்ல ஏதாவது முரண்பாடு இருந்து சம்பவம் நடந்த இடத்துல இறந்தவங்களோட உடல் கிடைக்காம இருந்திருந்தா உங்களுடைய குழு மேலதான் சந்தேகம் எழுந்திருக்கும். அதாவது இது எங்களோட சின்ன யூகம் மட்டும்தான். ஓ சங்ஜின் வூ, நீங்க உங்களோட 2வது விழிப்புணர்வை உணர்றீங்களா? எனது 2வது விழிப்புணர்வு. ஒரு ஹண்டரோட சக்தி விழித்த உடனே தீர்மானிக்கப்படுது. அந்த பாயிண்ட்ல இருந்து எப்பவும் மாறாது. ஆனா 2வது விழிப்புணர்வு மூலமா நினைச்சதை சாதிக்க முடியும். அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த லிமிட்ஸ் அது தாண்ட வைக்கும். அது இல்லைன்னா எஸ்ராங்குக்கு உயரலாம். என்னாலையும் அதை பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இதுதான் அந்த மனாமீட்டர். உன்னுடைய கைகளை அது மேல எடுத்து வை. இது தப்பிச்சவங்க சொன்ன மாதிரி உண்மையிலேயே இன்ஸ்டாக்கி லெவல் மேஜிக் பீஸ்டுக்கு போயிருந்தா ஒரு லோ லெவல் ஹண்டரால கண்டிப்பா தப்பிச்சிருக்க முடியாது. இவங்க சொல்லப்பட்ட பீஸ்ட் மாதிரி எந்த ஒரு தடயமும் இல்லை. அது ஏ ரேங்கை குறிக்கும். ஒருவேளை எஸ் ரேங்க் வேட்டைக்காரனா கூட இருக்கலாம். இது என்ன சொல்லுது? நான் 2வது வாட்டி எழுந்ததுக்கு என்ன ரேங்க் கொடுக்குது? மன்னிச்சிருங்க, எங்கேயோ ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்க மாதிரி தோணுது. பொதுவா ரேங்க்ஸ் கூட 70 விட அதிகமா மேனேஜ் பண்ணும். அவர் அடிப்படையா ஒரு சாதாரண குடிமகன் தான். அந்த நிலவர காணாம போயிடுச்சு. அதை ஆய்வு பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது இவர் மட்டும் எப்படி தப்பிச்சாரு? பிரமாதம். எனக்கு இப்பதான் நம்பிக்கையே வருது. அவங்க என்கிட்ட எதுவுமே கேட்காம போனதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஒருவேளை இது என் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுமா? அப்ப இது டச் பண்ணல இல்லையா? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பார்த்ததா எனக்கு ஞாபகம். ஜீனா, முதல்ல நீ உன்னோட உடம்ப நல்லா பாத்துக்கணும். எனக்கு எவ்வளவு கவலையா இருந்துச்சு தெரியுமா? சாரி. உன் கூட இருக்க மத்தவங்க நல்லா இருந்தாலும்
நீ தான் எப்பவுமே இப்படி ஏதாவது ஒண்ணு சொதப்பற. எனக்கு எவ்வளவு கவலையா இருக்கு தெரியுமா? இவளை விட்டுட்டு ப்ரிப்பேர் ஆனதை நினைச்சா என்னால நம்பவே முடியல. 3 நாள் ஆளையே காணோம். இப்ப ஏன் சிரிச்சிட்டு இருக்க? நீ இதே மாதிரி பண்ணனா நான் ஸ்கூலை விட்டுட்டு வேலைக்கு போக வேண்டியதா இருக்கும். அப்புறம் நீ ஹண்டரா இருக்க வேண்டிய அவசியமே இருக்காது. எனக்கு புரியுது, சாரி. ஆனா ஜினா, இது என்னன்னு பாத்தியா? என்னது? என்ன மன்னிச்சிரு. ம், அதாவது சில நேரங்கள்ல நம்மளுக்கு கேம்ல 100 நோட்டிபிகேஷன்ஸ் வரும்ல. இப்ப கேம் முக்கியமா? நீ அந்த நோட்டிபிகேஷனை எப்படி படிப்ப? உன்னோட மண்டையும் பரிசோதிக்கணுமா என்ன? ஆனா நீ தான் அதிகமா கேம்ஸ் விளையாடுவல, ஞாபகம் இருக்கா? ஆமா, ஞாபகம் இருக்கு. ஜெனரலா நம்ம மெசேஜ் பாக்ஸை தான் ஓபன் பண்ணுவோம். என்னது, மெசேஜ் பாக்ஸை ஓபன் பண்றதா? இப்ப ஏன் திடீர்னு கேம்ஸை பத்தி பேசிட்டு இருக்க? இங்க ஹாஸ்பிட்டல்ல எனக்கு போர் அடிக்குது இல்ல. முன்னாடியே இந்த பிளேயரை பார்த்த ஞாபகம் இருக்கு. நல்ல வேலை உனக்கு ஒன்றும் ஆகல. எனக்கு சந்தோஷமா இருக்கு. சரி, நான் கிளம்புறேன். உன்னை வெயிட் பண்ண வச்சதுக்கு சாரி. இந்த சிஸ்டமை பிளேயருக்கு அசஸ் பண்றதுக்காக உருவாக்கி இருக்காங்க. இந்த சிஸ்டம் ஃபெயில் ஆச்சுன்னா அபராதம் விதிக்கப்படலாம். உங்களுக்கு ஏத்த ரிவார்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் என்னன்னே புரியல. பொறுமையா தான் இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். டெய்லி குவெஸ்ட், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், கன்ஃபார்ம், புஷ்அப்ஸ், சிட்அப்ஸ், ஸ்குவாட்ஸ், ரன்னிங். டெய்லி குவெஸ்ட்டை உங்களால் முடிக்க முடியலன்னா பெனால்ட்டி விதிக்கப்படுமா? என்ன இதெல்லாம்? ஒருவேளை இது ஜோக்கர் தான், எனக்கு சிரிப்பே வரல. ஏற்கனவே ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். இதெல்லாம் பண்ண ஸ்டாமினா எங்கிருந்து வரும்? என்ன நடக்குதுன்னே புரியல. அந்த ஹண்டர் சங்ஜின் வோக்கு 2வது விழிப்புணர்வு வந்த மாதிரி எனக்கு தெரியல. சேர்மன் கோ. சொல்லு. நல்ல வேளை அந்த நிலவரை உடைப்பு ஒரு பெரிய பிரச்சனையாகாம இருந்தது. அதை பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? விடை தெரியாத பல கேள்விகள் இருக்கு. உண்மைதான். இவங்க சொன்ன மாதிரி நடந்ததான்னு எனக்கு தெரியல. இந்த நிலவரை முழுக்க மர்மமாவே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதை நாம ஒரு ஸ்பெஷல் கேஸா எடுத்துக்கணும். அதோட அடுத்த எவாலுவேஷனுக்கு இதை டேட்டா பேஸ்ல என்டர் பண்ணணும். புரியுது சார். இதுக்கு ஒரு தீர்வு யோசிக்கணும். அடுத்து பி ரேங்க் கிரேட்ல நீங்க ஒரு இன்ஸ்ட்ரக்டரா பங்கேற்கணும். சொன்னது புரியுதா? இன்ஸ்ட்ரக்டராவா? என்ன சொல்றீங்க? புதுசா இங்க சேர்றவங்களுக்கு இது கண்டிப்பா ஒரு பிராக்டிஸா இருக்கும். உங்களால இது முடியுமா? என் திறமை மேல எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கு. நீங்க இதுக்கு முன்னாடி வழக்கமா செய்யற மாதிரி ஃபைட் பண்ணணும். உங்க எக்ஸாம்பிளை வச்சு மற்றவங்க கத்துக்குவாங்க. அதை பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஒரு பெரிய திறமைசாலி. இந்த ஹண்டர் ஸ்கில் இருக்குதுல்ல, நாட்டில் இருக்கிற 5 பெரிய சங்கங்கள்ல ஒன்று. ஆனால் சர்வதேச அளவில் அடையாளம் கிடையாது. தனிப்பட்ட ரேங்க்ஸை இதனால் இன்க்ரீஸ் பண்ண முடியலனாலும் நம்மளோட கூட்டு போர் திறனை மேம்படுத்த முடியும். ஸோ நேரம் வரும்போது நம்ம திறமையை காட்டலாம். என்னது, இன்னொரு கேட்டா? என்னது, நடு ரோட்ல வேற இருக்கு? இந்த ஹண்டர்ஸ்லாம் இங்க எப்ப வர போறாங்க? அவங்களுக்கு ஏற்கனவே இதெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். பூகம்பம். என்ன பாலைவனமா? என்ன நடக்குதுங்க? நான் கனவு கண்டுட்டு இருக்கேனா? ஹாஸ்பிட்டல்ல தானே இருந்தேன். என்னது, எதுவும் புரியல. அட, என்ன, ஏதாவது பிரச்சனையா? இந்த ரூம்ல இருந்த பேஷண்ட் இந்த மாதிரி இன்னும் எத்தனை பேர் வருவீங்க? இன்னும் 2 மணி நேரமா? பேஷண்ட் எங்கன்னு தெரிஞ்சுதா? இல்ல, எல்லா இடத்துலயும் பாத்துட்டேன். நான் திரும்ப ஒரு வாட்டி போய் ரூமை செக் பண்ணி பாக்குறேன். நல்ல ஐடியா. எனக்கு என்னமோ அவன் ஹாஸ்பிட்டல் விட்டு தப்பிச்சிட்டானோன்னு சந்தேகமா இருக்கு.
முடியல, என்னால முடியல. பெனால்டியா? குவெஸ்டா? இதோ இங்கதான் இருக்காரு. கீழே என்ன பண்றீங்க? மேலே எழுந்துருங்க. இப்பதான் நல்லா குணமாயிட்டு வரேன். முதல்ல இங்கிருந்து வெளியே போகணும்னு நினைக்கிறேன். எனக்கும் அதான் நிம்மதி. நீ எனக்கு ஏற்படுத்தின டென்ஷனுக்கெல்லாம் கண்டிப்பா ஹோட்டல்ல நீ எனக்கு ட்ரீட் கொடுக்கணும். ஓகே ஓகே, கண்டிப்பா கொடுத்துட்டா போச்சு. ஓகே, நேரமாச்சு. என்னது, நான் ரைடுக்கு வரணுமா? ஆமா. ஹெப்ஜாங்ல புதுசா ஒரு ஏடி ரேங்க் கேட் இப்போ ஓபன் ஆயிருக்கு. மத்த எல்லா கில்ஸும் வேற ஒரு வேலையில பிஸியா இருக்காங்க. உங்களால முடியாதுன்னு எனக்கு புரியுது. உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு எங்களால புரிஞ்சுக்க முடியுது ஹண்டர். என்ன மன்னிச்சிருங்க. இல்ல மன்னிப்பெல்லாம் தேவையில்லை ஹண்டர். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன். சங்ஜின் ஊ இருக்காருல்ல, அவர் இப்போ கண் முழிச்சிட்டாரா? என்னது, முழிச்சிட்டாரா? ஜின்வோ, உனக்கு ஒன்னும் ஆகல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அங்க பாரு, மறுபடியும் ஓடிக்கிட்டு இருக்காரு. உண்மைதான். சுயநினைவு வந்ததுல இருந்து இவர் தினமும் இப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு. ஜின்வோ எங்க போறான்? சாதாரண மனுஷங்களை விட ஹண்டர்ஸ் வேகமா குணமடைவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நான் மறுபடியும் பழைய மாதிரி ஆகிறதுக்கு ட்ரை பண்றேன்னு சொன்னாரு. அவசரப்படாதீங்கன்னு நம்ம சொன்னாலும் அவர் கேட்கறது இல்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் உடம்பு பூரா காயத்தோட அவர் இங்க வந்தாரு. எனக்கு சுயநினைவு வந்து 4 நாள் ஆகுது. அதுல சில விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்கேன். முதல்ல, இந்த விண்டோஸை நான் ஹாலுசினேட் பண்ணல. நான் டெய்லி குவெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணும்போது 3 விதமான ரிவார்ட்ஸ் கிடைக்குது. நான் முழுசா குணமாயிட்டேன். மொத்த களைப்பும் ஒரு நொடியில போயிடுச்சு. அடுத்தது திறமைக்கான பாயிண்ட்ஸ். நான் எந்த திறமையை தேர்ந்தெடுக்கிறேனோ அதில் என்னோட பாயிண்ட்ஸை என்னால் ஆட் பண்ணிக்க முடியும். நான் ஸ்ட்ரென்த்தை சூஸ் பண்ணிக்கிறது தான் கரெக்டுன்னு தோணுது. நான் என்னோட ஸ்ட்ரென்த்தை அதிகமாக்குனா இன்னும் பவர்ஃபுல்லாக முடியும். முன்னை விட இப்போ பலசாலி ஆயிட்டேன்னு உறுதியாக சொல்ல முடியும். அது மட்டும் இல்லை, இன்வென்ட்ரி ஸ்க்ரீன்ஸில் எனக்கு திறமை இருக்கு. என்னோட உலகம் மொத்தமாக மாறிடுச்சு. என்னுடைய கடைசி டெய்லி குவெஸ்ட் ரிவார்டு லாம்டாம் கிஃப்ட் பாக்ஸ். இதுக்குள்ள என்ன இருக்கும்? சாவியா? இது வரைக்கும் எனக்கு பென்ஸ், பேட்ஜஸ், இந்த மாதிரி வேலைக்காகாத பொருட்கள் தான் கிடைச்சது. ஒரு இன்ஸ்டன்ஸ் டஞ்சனா? என்னது அது? இது வரைக்கும் நடந்ததெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது என்னை இன்னும் பலசாலியாக்கும் தோணுது. இன்றைய கேட் நிலைமைகள் குறித்த அறிக்கை. இந்த இடங்களில் புதிய டி ரேங்க் வாயில்கள் தோன்றியுள்ளன. அப்பர் ஈஸ்டில் உள்ள சி ரேங்க் வாயில்கள் மற்றும் நகரத்தில் உள்ள நடுப்பகுதி தற்பொழுது கையாளப்படுகின்றன. வார்ஃப் மாவட்டத்தில் தோன்றிய பி ரேங்க் வாயிலை ஹண்டர்ஸ் கில்டு மூலம் சோதனை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் விளைவாக போக்குவரத்து தாமதங்கள் ஏற்படலாம். புரியுது. நான் ஆபீஸ்க்கு தான் வந்து அம்மா, அம்மா எந்திரிங்கம்மா. அம்மாக்கு என்னாச்சு? ரொம்ப நேரமா அம்மா எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. என்ன தூக்க நோயா? இந்த வியாதியை ஒரு இறுதி ஓய்வுன்னு கூட சொல்லலாம். வாயில்கள் தோன்ற ஆரம்பிச்சதுல இருந்து தான் இப்படி ஒரு வியாதி உருவாச்சு. இது தோராயமா 10,000 பேர்ல ஒருத்தரை பாதிக்கும். மனாவோட எக்ஸ்போஷர் மூலமா தான் இந்த வியாதி ஏற்படுதுன்னு சொல்றாங்க. இப்போதைக்கு இந்த நவீன மருத்துவத்தால கொடுக்க முடிஞ்சது லைஃப் சப்போர்ட் மட்டும்தான். ஆல்ரைட் பசங்களா, இப்ப உற்சாகமா அடி எடுத்து வைங்க. சரி.
கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்க இப்போ ஹண்டராக தகுதி பெற்றிருக்கீங்க. நீங்க என்னெல்லாம் செய்ய போறீங்கன்னு பார்க்க ஆர்வமா இருக்கும். ஜினா, நான் சாதிச்சிட்டேன். இனி என்னால அம்மாவோட மருத்துவ செலவை பாத்துக்க முடியும். இருந்தாலும் அது ஆபத்தான வேலை. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். இப்ப என்ன பண்ற? நீ எதுவும் பண்ணாம போய் ஒரு மூலையில உட்காரு. இந்த ஈராக் வந்து நம்மள ஸ்லோ பண்றான். பதிவு பண்றதுக்கு நீ பங்களிக்கலனா உனக்கு எப்பவும் கட் கிடைக்கவே கிடைக்காது. என்ன மன்னிச்சிருங்க, என்னால எதுவும் பண்ண முடியல. இனி என்னோட திறமைய என் பலமா பயன்படுத்துவேன். நான் என்னோட கியரை ரெடி பண்ணிட்டேன். எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சுட்டேன். தேவை இருந்தா அங்கிருந்து தப்பிச்சு ஓடுற அளவுக்கு எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. நிலைமை மோசமாச்சுன்னா தப்பிச்சிருவேன். இல்ல, வேண்டாம். வெளியில போற பாதை மூடப்பட்டிருக்கு. அப்படின்னா நான் தனி டைமென்ஷன்ல இருக்கேன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் பார்த்த நிலைவாரைகள் மாதிரி இது இல்ல. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இடத்துக்கு நான் போனதும் இல்ல. கண்டிப்பா இது ரெட் கேட்ஸா தான் இருக்கணும். என்ன இப்படி ஆயிடுச்சு? நான் நிலைமை மோசமான தப்பிக்கலாம்னு நினைச்சேனே, இப்ப தப்பிக்க வாய்ப்பும் இல்ல. நோட்டிபிகேஷனா? என்ன அது? இதை கிளியர் பண்ணாம நிலைவாரையில இருந்து தப்பிக்க முடியாதா? இதுக்கு முன்னாடி என்னால பி ரேங்க் பீஸ்டையே தோக்கடிக்க முடியல. இப்ப இதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு நான் எப்போ வெளியே போவேன்? ஒரே குழப்பமா இருக்கு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லாமலேயே இந்த பாஸை என்னால தோக்கடிக்க முடியுமா? வேற வழி இல்லை, நான் இதை செஞ்சே ஆகணும். நான் என் மேல வச்சிருந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டு இருக்கு. வந்துருச்சுங்க. மொத்தம் 3 இருக்குங்க. ஒன்னு அழைச்சிட்டேன். பரவாயில்ல, எனக்குள்ள தைரியம் வருது. இது ஒரு wolf. என்னால சென்ஸ் பண்ண முடியுது. அந்த காப்ளின்ஸை விட இது ரொம்ப பவர்ஃபுல்லானது. என்னோட கால் ஏன் அசைய மாட்டேங்குது? ஏன் இப்படி ஆகுது? நான் பயந்துட்டேனா?
நான் இப்போ அதிர்ச்சியில இருக்கேன்னு எனக்கு தோணல. வந்துருச்சு. இப்ப என் கூட ஹீலர் இல்ல. எனக்கு அடிபட்ட கதை முடிஞ்சது.